நீங்கள் ஒரு வண்டி வாங்குறீங்கன்னா ஒரு லாட்ரி சீட் வாங்குற மாதிரி தான். ஓகே, வாங்கிட்டீங்கன்னா லக்கு இருந்தால் செம்ம வண்டி வந்துடும், பிரச்சனையே வராது. பிரச்சனை வராத வரைக்கும் உங்கள் வண்டி நீங்கள் தான் பெஸ்ட்டு வேரியன்ட்ன்ற மாதிரி வச்சுருப்பீங்க. ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை நீங்கள் ஒரு இன்ஃபோடெயின்மெண்ட்டோ இல்லைன்னா ஒரு மிஷினரி இல்லாத ஒரு பார்ட்டில் ஏதாவது இஷ்யூ அப்படின்னா அது ஏன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சர்வீஸ் சென்டருக்கு புரியாத நிலைமையில் இருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சாமியை கும்பிட்டு வாங்குறது தான் என்னை பொறுத்த வரைக்கும். ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இன்னைக்கு நம்ம கூட வந்து ஒரு கார் இருக்கு. இந்த பர்டிகுலர் பிராண்ட் வந்து ரீசெண்டாக பயங்கர ரெப்புடேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது முக்கியமான காரணம் சேஃப்டி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ பில்ட் லைக் எ டேங்க் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த பிராண்டு தான் டாட்டா. அப்படி உருவான ஒரு கார் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்குது. டாட்டாவோட சஃபாரி ஃபேஸ் லிஃப்டான அந்த வேரியண்ட் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதோட கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து இதோட ஃபேஸ் லிஃப்ட்லேயே நம்ம லான்ச் ஈவெண்ட்டில் வந்து நம்ம பார்த்துருந்தோம். அப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த காரோட யூசர் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் நரேஷ் வந்து இன்றைக்கி நம்ம கூட இருக்காங்க. ஹலோ சார். மிஸ்டர் நரேஷ் கூட தான் இந்த எபிசோடு வந்து இருக்க போது. இந்த கார் வாங்கினதுக்கப்புறமா என்ன ஃபீல் பண்ணுறாரு, டாட்டாவோட பிராண்டில் நிறையா நெகட்டிவ்ஸ் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அது உண்மையா இல்லையா அப்படிங்கிற அவரோட ஹானஸ்டான ஒப்பீனியன் வந்து இந்த வீடியோவில் நம்ம வாங்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எஃபோர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கெஸ்ட்டுக்கு எப்பவுமே வந்து ஒரு கிவ் அவே கொடுக்கறது வழக்கம். ஸோ இன்றைக்கும் இன்வால்வ் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் இருக்கிற கார் பர்ஃப்யூம் தான் வந்து இது வந்து ஒரு லிக்யூட் டைப் ஆஃப் பர்ஃப்யூம் அப்படின்னு சொல்லலாம். ரெயின் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. அப்போ ஃபாரஸ்ட்டில் இருக்கிற நேச்சுரலான ஸ்மெல்ஸ் வந்து உங்கள் ஃப்ராக்னன்ஸாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த வரிசையில் இப்போ நம்மகிட்ட இருக்கிறது பியோர் வுட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ராக்னன்ஸு. அப்போ வுட்டோட அந்த நேச்சுரலான ஒரு ஸ்மெல்லை வந்து ஒரு மைல்டான ஸ்மெல்லாக வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டில் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ பியூராகவே இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அது போக உள்ள ஒரு பேடுமே நமக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த பேடோட கனெக்ட் பண்ணி இப்படி ஒரு பேண்ட் வந்து இருக்கும். இதே நம்மளோட IRVMல இப்படி நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ எவ்ரிடே நீங்கள் காரை எடுக்கும்போது மார்னிங் 2 ஸ்ப்ரே இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த மைல்டு அந்த ஸ்மெல் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அந்த த்ரூ அவுட் த டே வந்து இந்த ஸ்மெல் வந்து காருக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஸ்டேட்மெண்ட். ஓகே, உங்களுக்கு இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு மைல்டான ஒரு ஃப்ராக்னன்ஸ் பிடிக்கும் அப்படின்னா இந்த ஃப்ராக்னன்ஸ் உங்களுக்கு செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யூஸ் ஆகும்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு 10% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க பிர்லா அப்படிங்கிற ஒரு கூப்பன் கூட யூஸ் பண்ணி. இதை வந்து நம்ம கெஸ்ட்டுக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். அப்புறம் இப்போது சஃபாரி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு அப்கிரேடட் காராக தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன கார் வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஃபிகோ ஆஸ்பயர் யூஸ் பண்ணிட்டு 5 சீட்டர் தான். பட் ஆல்மோஸ்ட் அதில் இருக்கிற டீசல் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சனால அதுவே ரொம்ப நாள் ஓட்டிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் 7 சீட்டர் போகணுன்னு தான் சரி சஃபாரின்னு சொல்லி. ஃபைன். இப்போ இந்த 7 சீட்டர் அப்படிங்கிறதுல செலக்ட் பண்ணுறதுனா இப்போ நாங்கள் கன்சல்டிங் கால் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு பெரிய கார் வேணும், ஆனால் எங்கள் ஃபேமிலியில் 4 பேர் தான், ஆனால் நான் ஒரு 7 சீட்டர் பார்க்குறேன் அப்படி சொல்லுவாங்க. ஸோ உங்களோட ரெக்யர்மெண்ட்டும் அப்படி தான் இருந்ததா, இல்லை நீங்கள் ஒரு ப்ராப்பராக எப்பயுமே ஒரு 7 சீட்டர் இதை யூஸ் பண்ணுவீங்களா? இல்லை இப்போ நான் ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா 5 சீட்டர் தான் எங்களுக்கு மேஜராக தேவைப்படும். பட் 7 சீட்டர் போகிறதுக்கான காரணம் என்ன, ஃபேமிலியும் கொஞ்சம் சொல்கிற மாதிரி பெருசாக மாதிரி இருக்கும். ப்ளஸ் நீங்கள் கொஞ்சம் ஒரு சின்ன ட்ரிப்பு போகிற மாதிரி இருந்தால் எக்ஸ்ட்ரா 1 or 2 மெம்பர்ஸ் வரும்போது இதுக்கு இன்னொரு கார் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ போகிறோம் ஒரு கார் எடுத்தாலும் பெஸ்ட்டாக எடுக்கலாம் அப்படின்ட்டு 7 சீட்டர் மாதிரி போயிடும். ஓகே, அப்போ 7 சீட்டர் அப்படின்னா ஆக்சுவலாக MPV தான் அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு செட்டப் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா தேர்ட் ரோட கம்ஃபர்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதில் தான் வந்து பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஒரு SUV அப்படின்னு நம்ம வரும்போது அந்த தேர்ட் ரோவோட கம்ஃபர்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த சஃபாரியில் இந்த தேர்ட் ரோவோட கம்ஃபர்ட் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஓகே, சில காம்படிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இனோவா, கியா கரன்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது MPV செக்மெண்ட் கம்பேர் பண்ணும்போது இது நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் காம்ப்ரமைஸ் இருக்குது. பட் அந்த SUV செக்மெண்ட்டு நம்ம கொஞ்சம் போகும்போது அந்த காம்ப்ரமைஸ் வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ரோட் கண்டிஷன்ஸ் ப்ளஸ் நம்ம ஏரியா கிட்டலாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மேடு பலம் அதிகமாக இருக்குது. அங்கே SUV மாதிரி போகும்போது நமக்கு அந்த பம்பில் இருந்து அடிப்படாமல் இருக்கிறதுக்காக தான் SUV செக்மெண்ட் மாதிரி நான் பிளான் போட்டேன். ஓகே, ஃபைன். அப்போ இந்த செக்மெண்ட் அப்படிங்கிறதே கொஞ்சம் க்ரூக்டான செக்மெண்ட் தான். என்னென்னா
உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். நம்ம எந்த கார் போனாலும் ஏதோ காம்ப்ரமைஸ் ஆகி போகிற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு XUV 700 இருக்குது, உங்களுக்கு வந்து ஸ்கார்பியோ என் வந்து உங்களுக்கு இருக்குது, அகைன் சஃபாரி வந்து உங்களுக்கு இருக்குது. நீங்கள் MG போனீங்கன்னா ஹெக்டர் ப்ளஸ் கூட உங்களுக்கு வரும், அகைன் ஹை கிராஸ் கூட உங்களுக்கு வரதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அப்போ நீங்கள் என்னென்ன காரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு இந்த சஃபாரிக்கு வந்தீங்க? ஸோ நான் வந்து முதல்ல பிளான் என்ன போட்டேன்னா, டீசல் வேரியண்ட்டாக இருக்கணும், செகண்ட் 7 சீட்டராக இருக்கணும். நீங்கள் சொல்கிற செக்மெண்ட் எல்லாமே நான் பிளான் போட்டேன். ஆனால் ஃபஸ்ட்டு எங்கள் மைண்டில் இருந்தது 700 மட்டும்தான். செகண்டு ஸ்கார்பியோ என்ன, சஃபாரி எங்கள் பிளான்லேயே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. தேர்டாக சரி கியா கேரன்ஸ் வர ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. இது 3 தான் மேஜராக இருந்துச்சு. MG ஏன் போகலை அப்படின்னா, சர்வீஸ் அந்தளவுக்கு இந்தியாவில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணனால அது கொஞ்சம் நான் லிமிட்டடில் நான் போட்டுட்டேன். நான் அதர் வேரியண்ட் டொயோட்டா கிட்ட நான் ஏன் போகலை அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து காஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப அப்பார்ட் ஃப்ரம் தட் போகிற மாதிரி இருக்குது. ப்ளஸ் இனோவா மட்டும் இருக்குது, பிளட்னு ஹை கிராஸ் இருக்குது. ஹை கிராஸில் பார்த்தீங்கன்னா வெறும் பெட்ரோல் வேரியண்ட் தான் இருக்குது. அதனால் சரி நான் இந்த 700 இதெல்லாம் நான் கம்பேர் பண்ணும்போது ஸ்கார்பியோ பொறுத்த வரைக்கும் அந்த நான் டிரைவிங் கம்ஃபர்ட் வந்து கம்பேரிட்டிவ்லி எனக்கு கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டாக இருக்குது. ப்ளஸ் எனக்கு இந்த 700 இருக்கிற டெஸ்ட் ட்ரைவ்லாம் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அந்தளவுக்கு இல்லாதனால நான் சஃபாரி மாதிரி நான் செலக்ட் பண்ண மாதிரி. அதே இப்போது XUV 700 அப்படிங்கிறது இந்த செக்மெண்ட்டில் மோர் டெக்கியாக இருக்கிற ஒரு கார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இந்த காரில் இருக்கிற விஷயம் அதில் என்ன இல்லை? ஸோ நாங்கள் வாங்குகிற பிளான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 700 தான் இருந்துச்சு. ஆனால் கம்பேர் பண்ணிவிட்டு சஃபாரி ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, சில ஒரு மைனர் டிஃப்ரென்சியேஷன் நாங்கள் பார்த்தோம். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் திங் வந்து அதை ஓட்டிட்டு இதை ஓட்டும் போது பில்டு குவாலிட்டி கம்பேரிட்டிவ் இது பெட்டர்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. லைக் என்னென்னா, டோர் மூடும்போது ஒரு ரக்கட் ஃபீல் இதில் இருக்குது. அதில் கொஞ்சம் டக்குன்னு மூடுற மாதிரி எனக்குன்னு பர்சனலாக ஒன்று ஃபீல் ஆச்சு. செகண்ட் பார்த்தீங்கன்னா, தேர்ட் ரோ கம்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை உட்காரும்போது இதில் உட்கார ஸ்பேஸை விட கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. செகண்ட். தேர்டு, நான் நிறைய வாட்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது சர்வீஸ் சென்டர் வைஸ் கொஞ்சம் எனக்கு டிலே ஆகிட்டே இருந்துச்சு. ஏதோ ஒரு இஷ்யூ நான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு ரீசன்னாலே எனக்கு அது ஏதோ சம்திங் எனக்கு கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி இருக்கிறனால நான் ப்ரிஃபரபிளி சஃபாரி மாதிரி சூஸ் பண்ணேன். லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, ஃபேஸ் லிஃப்ட் நடந்திருக்கு. ஸோ அதனால் சரி ஃபேஸ் லிஃப்ட் நடந்ததுனால ஒரு அப்டேட் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல் அந்த ஸ்டேரிங் கொடுக்குறதுனால நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபைன். இப்போது XUV 700 டிரைவபிலிட்டி அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக அதையும் ஓட்டி பார்த்துருப்பீங்க. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணால் டிரைவபிலிட்டி வைஸ் எப்படி இருக்குது? டிரைவபிலிட்டி XUV வந்து நல்லாவே இருக்குது. பிக்கப் வந்து இதை கம்பேர் பண்ணும்போது அது ரொம்பவே எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. மிஷினரி வைஸும் நல்லா இருக்குது. ஆனால் இது ஏன் நான் ப்ரிஃபரபிளாக சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இதில் கொஞ்சம் ஃபியட் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஓட்டும் போது டிஃபரன்சியேஷன் கொஞ்சம் லக்ஸரி கம்ஃபர்ட் இதில் எனக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது. செகண்டு, அதில் சஸ்பென்ஷன் வந்து எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரி இல்லை. நான் ஆல்ரெடி சொன்னேன், நம்மளோட ரோடு கண்டிஷனுக்கு ஒரு ஓட்டும் போது எந்த ஒரு பம்போ இருக்காமல் இருக்கணுன்றக்காக நான் ஒரு 2-3 வண்டி ட்ரையல் பார்க்கும்போது இதில் இருக்கிற கம்ஃபர்ட் ஃபீல் அதில் எனக்கு கொஞ்சம் கொடுக்காத மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த ஒரு காரணத்துக்காகவே நான் சஃபாரி மாதிரி சூஸ். ஓகே, இப்போ ஸ்கார்பியோ என் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த ஒரு ஜைஜாண்டிக்கான ஒரு லுக்கு, அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு அந்த காரும் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போது நீங்கள் பார்த்த வரைக்கும் அதை எதனால் ஸ்கிப் பண்ணீங்க? ஸ்கார்பியன் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப நல்ல வெஹிக்கிள். உட்காரும்போது இருக்கிற நம்ம தான் வந்து ராஜா மாதிரி ஒரு ஃபீல் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் அதை தாண்டி என்னென்னா, ஒரு டிரைவ் பண்ணும்போது பாடி ரோல் கம்பேரிட்டிவ்லி இதை விட அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, அது வந்து பாடி ஆன் லேடர் மாதிரி இருக்குது. அதாவது சேசஸ் வந்து அதுக்கு மேலே இருக்கிறனால அந்த அளவுக்கு எனக்கு அது கம்ஃபர்டபுளாக போகிற மாதிரி எனக்கு தெரியல. தேர்ட் பாயிண்ட் வந்து தேர்ட் ரோ கம்பார்ட்மெண்ட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ப்ளஸ் இந்த ரியர் வந்து டோர் ஓப்பனிங் இந்த மாதிரி ஓப்பனிங் சைடில் இருக்கிறனால ஒவ்வொரு டைமும் நான் செவத்துக்கிட்ட நான் பார்க் பண்ணும்போது நான் காரை கொஞ்சம் முன்னாடி தள்ளிட்டு தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சின்ன இவ்வளோ ஸ்பெண்ட் ரெண்டுமே ஒரே ரேஞ்சாக இருக்குது. ஆனால் அதில் ஏன் நான் இன்னும் காம்ப்ரமைசஸ் நான் போய் நிற்கணும் அப்படின்ட்டு அந்த ஒரு ரீசனுக்காக அதை நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன் நான். ஓகே, ஃபைன். இப்போ நம்ம சஃபாரி தான் அப்படிங்கிறத நம்ம நேரோ டவுன் பண்ணி வந்தாச்சு. ஓகே, அப்போது இந்த சஃபாரி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டீசல் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் நீங்கள் டீசலில் பிக் பண்ணியிருக்கீங்க. இதில் மேனுவல் இருக்குது, ஆட்டோமேட்டிக் இருக்குது, வேரியன்ஸும் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் மேனுவல் வந்து பிக் பண்ணியிருக்கீங்க. எதனால்? ஆட்டோமேட்டிக் மோஸ்ட்லி இவ்வளோ பெரிய கார் போகிறாங்கன்னா கம்ஃபர்ட்டாக ஓட்டணுங்கிறதுக்காக ஆட்டோமேட்டிக் போவாங்க. நீங்கள் எதனால் மேனுவல் ப்ரிஃபர் பண்ணீங்க? ஸோ லாஸ்ட் 10 இயர்ஸாக ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன் சார். 10 இயர்ஸாக ட்ரைவ் பண்ணும்போது ஒரு மேனுவலை ஓட்டுற ஃபீல்னு ஒன்று இருக்குது சார். நிறைய பேர் வந்து ஆட்டோமேட்டிக் இப்போ எல்லாமே மாறிடுச்சு. இந்த காலத்தில் சிட்டி டிராஃபிக்கில் வந்து யார் வந்து மேனுவல் ஓட்டிகிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது அந்த மேனுவல் ஓட்டும்போது என்னோடய வண்டி வந்து என் கண்ட்ரோலில் இருக்கும். நான் எந்த கியரில் இப்போ நான் ஷிஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகணுன்ட்டு நான் வந்து டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அஃப்கோர்ஸ் பெரிய வண்டினால அந்த டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். பட் அதை எனக்கு பிடிச்சி தான் நான் எடுத்தேன். நான் ஒரு 60க்கு மேலே நம்ம ஏஜ் ஆயிடுச்சுன்னா ஓகே ப்ரிஃபரபுளாக நான் மாற்றிருக்கலாம். அந்த ஒரே ரீசனுக்காக இவ்வளோ வருஷமாக மேனுவல் ஓட்டிட்டு
டக்குன்னு இந்த மேனுவல் ஃபீல் விட்டுட்டு ஆட்டோமேட்டிக் போக வேண்டாம், அந்த ரீசனுக்காக தான் சார். ஓகே, இப்போது இதில் இன்க்ரெஸ் அண்ட் எக்ரெஸ் இன்கேஸ் உங்களோட ஃபேமிலியில் எல்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, ஸோ இது ஃப்ளோர் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் நல்லா ஹைட்டாக தான் இருக்குது. அதே மாதிரி ரூஃப் பார்த்தோன்னா லோவாக இருக்குது. அப்போ உங்களுக்கு இருக்க அப்பச்சரோட ஹைட்டே வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ உங்களோட இன்க்ரெஸ் அண்ட் எக்ரெஸ் எந்த அளவுக்கு இல்லை கம்ஃபர்ட்டாக இருக்குது? ஃபைன் தான் சார். லைக் ஸ்கார்பியோ விட இது கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. பட் இது வந்து ரொம்ப அந்த அளவுக்கு டிஸ்கம்ஃபர்ட் மாதிரிலாம் இல்லை. ஈஸியாக எங்கள் அம்மாவும் சரி அவங்களுக்கும் மூட்டு வலிலாம் இருக்குது. பட் அவங்களால ஏறிடுறாங்க, ப்ராப்ளம் கிடையாது. முன்னாடி ஏற முடியுது, பின்னாடி ஏற முடியுது. ப்ளஸ் இந்த அடிஷ்னலாக நான் இந்த ஃபுட் ட்ரெஸ் போட்டிருக்கறனால இதையும் கொஞ்சம் இறங்கும் போது யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால் இது பெரிய இம்பேக்டாக தெரியல. ஓகே, இப்போ வேரியன்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நீங்கள் பிக் பண்ண வேரியண்ட் என்ன? இந்த சஃபாரியில் ஒரு வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு நம்ம சொல்லணும்னா எந்த வேரியன்ட் சொல்லலாம்? இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து அட்வென்ச்சர் ப்ளஸ் வேரியன்ட் சார். அட்வென்ச்சர் ப்ளஸ்னா ப்ளஸ்ன்னு இருக்கிற வேரியன்ட் எல்லாமே வந்து டாப் சன்ரூஃப் இருக்கும். ஓகே, வெறும் அட்வென்ச்சர்னா சன்ரூஃப் இருக்காது. சன்ரூஃப் சூஸ் பண்ணதுக்கான காரணம் வந்து ஃபேமிலியில் ஒரு இந்த மாதிரி வெஹிக்கிள் நம்ம யூஸ் பண்ணதில்லை, ஒரு ஃபீலும் நல்லாயிருக்கும்னு அதை நம்ம சூஸ் பண்ணோம். இந்த செக்மெண்ட்டில் பார்க்கும்போது இது கொஞ்சம் ப்ரைஸி தான். சஃபாரியில் வந்து பியூர்னு ஒரு மாடல் இருக்குது, பியூர் இல்லாட்டினா பியூர் ப்ளஸ் அப்படின்ட்டு. அதில் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் மாதிரி போகிறது. அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு அது ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த கொடுக்குற காஸ்ட் அடிஷ்னலாக 8 lakhs கிட்ட நம்ம பே பண்ணுற அளவுக்கு அவங்க ஃபீச்சர்ஸ் கொடுக்காத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. மிச்சப்படி ஒரு மிஷினரியாக எல்லாமே சேமாக இருக்கிறனால பியூர் ப்ளஸ்ஸு இந்த வேரியண்ட்டுக்கு கம்பேர் பண்ணுவோம், அது பெட்டராக இருக்கும். ஓகே, இது உங்களுக்கு ஆன் ரோட் காஸ்ட் எவ்வளோ வந்தது? ஆக்சுவலி 28.3 கிட்ட ஆச்சு. ஓகே, இப்போ நீங்கள் நம்ம சொல்கிற அந்த வேல்யூ ஃபார் மணி அந்த வேரியண்ட் வந்து உங்களுக்கு ஆன் ரோட் எவ்வளோ பட்ஜெட் வரும்? அது வந்து ஒரு 18 முடிஞ்சிடும். 18 நமக்கு இந்த ஒரு பெரிய 18 முடிஞ்சிடும். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் 10 lakhs கிட்ட எனக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கிறனால அது ப்ரிஃபரபிளி குட்னு நான் சொல்லுவேன் நான். ப்ரோ, இப்போது இந்த இன்ஜின் ஓகே, ஸோ இது வந்து ஒரு 2 லிட்டரில் இருக்கிற டீசல் இன்ஜினு, கிரியோடெக் அப்படிங்கிற ஒரு இன்ஜின். ஸோ இது வந்து ஃபியட் அண்ட் டாட்டாவோட ஒரு கொலாபரேட்டட் இன்ஜின் சொல்லலாம். இன்ஃபேக்ட் ஹேரியர்லேயும் உங்களுக்கு இதான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த இன்ஜின் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது? அதோட பவர் எப்படி இருக்குது? நான் டாட்டா மெயினாக சஃபாரி சூஸ் பண்ண மெயின் ரீசனே வந்து இந்த ஃபியட் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க சார். இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் மஹேந்திரா யூஸ் பண்ணியிருக்கேன். மஹேந்திரா ஓட்டும் போது என்ன ஃபீல்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து பிக்கப் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் இதில் அந்த பிக்கப் கம்மியாக இருக்குது. ஆனால் அந்த இன்ஜினோட ஸ்மூத்னஸ்னு ஒன்று இருக்குல்ல, இந்த லாங் டிரைவுக்கூட கம்ஃபர்டபிலிட்டி இதில் ரொம்பவே நல்லாயிருக்கு. அதுவும் செகண்ட் கியர் தேர்ட் கியர்லாம் போகும்போது அதோட பிக்கப்பே வந்து வேறு லெவலாக இருக்குது. ஸ்போர்ட்ஸ் மோட்லாம் போட்டோன்னா டிஃப்ரென்ஸே தெரியாது, நல்லா இருக்குது. ஓகே, இப்போ இதோட டர்போவோட பெர்ஃபார்மன்ஸ், ஸோ அந்த லோயர் பேண்டில் உங்களுக்கு பவர் வந்து எப்படி இருக்கும்? இப்போ லோவர் பேண்ட்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் கியரில் நம்ம போகிறோன்னா அந்தளவுக்கு பவர் நமக்கு தெரியல. எப்போ நமக்கு ஃபீல் பண்ண முடியும்னா ஆஃப்டர் தேர்ட் கியர் ஃபோர்த் கியர் போகும்போது அந்த பெர்ஃபார்மன்ஸ் தெரியுது. பட் 1 and 2 இருக்கும்போது நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பிக்கப் இருக்காது, கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மி தான். பட் ஒன்ஸ் டர்போ கிக்கான ஆனதுக்கப்புறம் தான் ஒரு புல்லே வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும், நல்ல புல் எடுக்கும், வண்டி நல்லா தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இந்த கியர் பாக்ஸ் ஆக்சுவலாக மேனுவல் கியர் பாக்ஸு, அதோட கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது? இப்போ நான் ட்ரைவ் பண்ண வரைக்கும் இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணும்போது அந்த லோ ஸ்பீடில் கொஞ்சம் ஆஃப் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. உங்களோட ஃபீட்பேக் என்னவாக இருக்கும்? அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு மேனுவலோட இன்ட்ரெஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஓட்டுற ஃபீலே எனக்கு மேனுவல் மட்டும் தான் எனக்கு கிடைக்கும்ன்ட்டு எல்லாரும் சொல்லி நான் கேட்காம மேனுவல் மாதிரி நான் சூஸ் பண்ணேன். என்ன ட்ராபேக் அப்படின்னா நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் மட்டும்தான் இந்த வேரியண்ட்டில் இருக்குன்ட்டாங்க. சரி பரவாயில்ல, மேனுவல்லாம் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது சார் சொல்லிட்டாங்க. நான் எடுத்துட்டேன். நான் வண்டி எடுத்துகிட்டு நான் கொஞ்சம் கீழே இறங்கும்போது தான் நான் ஃபீல் பண்ணுறேன், டக்குன்னு நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஆஃப் ஆச்சு. என்ன ப்ராப்ளம்னா ஃபஸ்ட்டு கியரில் 10 kilometer ஸ்பீடை தாண்ட முடியாது. மீறி தாண்டோன்னா இன்ஜினோட வைப்ரேஷன் நமக்கு ஃபீல் ஆகும். அதுக்குள்ளே நம்ம டக்குன்னு செகண்ட் கியர் மூவ் ஆகணும். அப்போ என்ன ஆகும்னா இந்த டியூனிங்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த கிளச்சை விட்டுட்டு நம்ம ஆக்சிலேஷன் கொடுக்கறதில்ல ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த மஹேந்திராவோட டியூனிங் வந்து இதை கம்பேர் பண்ணும்போது அதில் மேனுவல் வேரியன்ட் பெஸ்ட்டாகவே இருக்குன்னு சொல்லுவேன். இது சஃபாரின்னு போகணுன்னா ஆட்டோமேட்டிக் போகிறது என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டர்மெண்ட்டாக இருக்கும். இது அது சரியில்லைன்னு சொல்லுவேன். சரியில்லை. ஓகே ப்ரோ, இப்போ ரியரோட லுக் அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஓல்டு சஃபாரிக்கும் இதுக்கும் ஒரு சேஞ்ச் இருக்குது. எப்படின்னா அது ஒரு மாதிரி பயங்கர பல்கியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு டவர் ஷேப்பில் வந்து உங்களுக்கு இருக்குது. இந்த லுக் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்வின்சிங்காக இருக்குது? நான் மெயினாக நான் நிறையா ரீசனால சஃபாரி போனேன்னே, ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இந்த லுக்குக்காக தான் சார் நான் போனது. இது பின்னாடி பார்க்கும்போது ஒரு தனி ஜெய்ஜாண்டிக் ஃபீல் கண்டிப்பாகவே இருக்கும். ப்ளஸ் ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக் கண்டிப்பாக இந்த மாடலுக்கு இருக்குது. இந்த டிசைன் பிடிச்சே தான் இந்த மாடல் நான் போனேன். ஸோ அதனால் இந்த ஃபேஸ் லிஃப்ட் ஆனது எனக்கு டிசைன் வைஸ் எனக்கு பர்ஃபெக்டாக ஓகே. சூப்பர். இப்போது பூட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஓகே, நீங்கள் தேர்ட் ரோவை இதில் இன்கேஸ் நீங்கள் லிஃப்ட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம காமிக்கிற மாதிரி பெருசா பூட் வந்து இல்ல அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்ப நீங்க ஒரு 6 பேர் நீங்க போகும்போது அந்த பூட் வந்து எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க?
ஓகே 6 மெம்பர்ஸ்லாம் நான் போகும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்று ஏதாவது ஒரு சீட் இருக்குல்ல பின்னாடி, அதை கொஞ்சம் நாங்கள் மூடிட்டு ஓகே அந்த இடத்துல ஃபுல்லாக லக்கேஜ் இது பண்ணிவிட்டு பேலன்ஸ் ஏரியாவில் ஒரு எல் ஷேப்பில் வந்து நம்ம ஒரு லக்கேஜ் வைக்கிற மாதிரி செட் பண்ணுவோம். அதாவது இங்கேருந்து இது மேலே இப்படி ஃபுல்லாக இப்படி வச்சுருவோம், இங்கே ஒரு ஆள் உட்காந்துப்போம். அப்படி தான் இப்போதைக்கு நாங்கள் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு எல்லா சீட்டும் ஆல்மோஸ்ட் 7 சீட்டும் ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி லக்கேஜ் வைக்க பெரிய இடம் இருக்காது. இதில் மிஞ்சி போனால் ஒரு 2 லேப்டாப் பேக் வைக்க முடியும். ஒரு 2 பேக் வைக்கணும் வைக்கலாம். இதை வருது இந்த ஊருக்கு போகிற அளவுக்கு பெரிய பெரிய லக்கேஜ் வைக்க முடியாது. ஸோ இது ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா எப்போயாவது தான் இந்த சீட்டு போகிற மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மிச்ச டைம் ஃபுல்லாக வெறும் மிச்சபடி நீங்கள் ரெண்டையுமே நீங்கள் ஃபோல்டு பண்ணிங்கன்னா ஒரு மேசிவான ஆமாம் பெரிய ஸ்பேஸாக இருக்கும். ஆமாம். ஸோ நீங்கள் லக்கேஜ் டம்ப் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வீடையே ஷிஃப்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு லக்கேஜ் பெரிய திங்ஸ் கூட இதில் வச்சு அவ்வளோ பெரிய பூட் வந்து உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஓகே. ஸோ ப்ராக்டிகாலிட்டி அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த காரில் ஒரு 5 பேர் போகிறதுக்கு அட்லீஸ்ட் இது எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும் சார்? 5 பேர் தாராளமாக போகலாம் சார், ப்ராப்ளமே இல்லை. 5 பேர் போயிட்டு 5 பேர்கிட்ட இருக்கிற ஒரு மேசிவ் லக்கேஜ்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் சொன்ன ஒரு வீடே ஷிஃப்ட் பண்ணுறதா இருந்தாலும் இவ்வளோ பெரிய இடம் பண்ணிக்க முடியும். இல்லை நம்ம 2 பேர் தான் போகிறோம் அப்படின்னா இந்த மிடில் ரோவை நம்ம ஃபில் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம்னா கம்ப்ளீட் ஃப்ளாட் ஸ்ட்ரக்சர் இதில் இருக்குது. நான் எர்டிகாலாம் பார்க்கும்போது இந்த அளவுக்கு ஃப்ளாட் அதில் நான் பார்க்கல பெருசாக. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ஸ்பேஸ் வேணால் நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரீ டிஃபைனை மாற்றிக்க முடியுது. அது ஒரு பெரிய லக்ஸரி ஃபீல் எனக்கு கண்டிப்பாக இருக்குது. ப்ரோ இப்போது டாட்டா அப்படிங்கிற ஒரு பிராண்டை பற்றி நம்ம பேசலாம். ஏன்னா மோஸ்ட்லி டாட்டா கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப நெருடலாக எல்லாருமே பேசுகிறாங்க. இந்த சர்வீஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் மோசமாக இருக்குது, கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் அதிலெல்லாம் கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்ட் இருக்குது, கொஞ்சம் டெலிவரி ஆகும்போது இஷ்யூஸ் இருக்கும், இந்த மாதிரிலாம் நிறையா சொல்லுவாங்க. கார் வாங்கின நிறைய பேர் சொல்கிற ஃபீட்பேக்கும் அதுதான். ஸோ உங்களோட ஃபீட்பேக்கு ஹானஸ்ட்டாக டாட்டா அப்படிங்கிற பிராண்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓகே சார், நானும் இது தெரிஞ்சு தான் சார் வாங்கினேன். நான் சர்வீஸ் கொஞ்சம் வீக்கராக இருக்கும். நான் வாங்கினதுக்கான மெயின் ரீசன் பில்டு குவாலிட்டி. ஸோ ஏதாவது ஒன்று காம்ப்ரமைஸ் பண்ணோம் அப்படின்ட்டு ஓகே சர்வீஸ் முன்ன பின்ன இருந்தாலும் வண்டி நல்லா இருக்கேன்ட்டு நான் வாங்கினேன். எனக்கு 2 இன்சிடென்ட்ஸ் சார். ஒன்று வந்து சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற டெக்னாலஜி, அதாவது அந்த இன்சிடென்ட் என்னென்னு கேட்குற பீப்புள் வந்து நம்ம ஏதாவது ஒரு இஷ்யூ அப்படின்னு சொல்கிறோன்னா அது என்னென்னு கூட அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத அளவில் இருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து இந்த டெஃப் அப்படின்னு ஒரு லிக்விட் நம்ம ஊற்றினா தான் டீசல் வேரியண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வண்டி வாங்கும் போதே ஒரு ஹாஃப் தான் அவங்க ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க. திடீர்னு அந்த இண்டிகேஷன் கம்மியாக இருக்குன்ட்டு ஒரு பீப் அடிச்சுட்டே இருக்குன்னு போய் கேட்குறேன். அவங்க அந்த டெஃப் இண்டிகேஷன் எங்கே இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியல. இந்த வேரியண்ட்டில் பார்க்க முடியாதுன்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் போய் காமிக்கிற அளவில் இருக்காங்க. ஸோ அதனால் டாப் வேரியண்ட் மிஞ்சி போனால் ஒரு 4-5 மாடல்ஸ் தான் ரொம்ப ஹை ஃபீச்சர்ஸ் இருக்கும். அந்த 5 ஃபீச்சர்ஸ்க்கு ஒரு இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கு சொல்லிக் கொடுக்கறது ஒரு நாள் போதும் என்னை பொறுத்த வரைக்கும். பட் அது ஏன் இன்னும் பண்ணாமல் இருக்காங்கன்றது எனக்கு தெரியல. அட் த சேம் டைம் டெலிவரி பெர்ஸ்பெக்டிவில் வந்து குவாலிட்டி செக்ஸ் நான் பண்ண ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் டீவியேஷன்ஸ் நடந்துச்சு. என்னென்னா எனக்கு இந்த ஹெட் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அது நான் 2 நாள் கழிச்சு தான் நான் பார்த்தேன் நான். ஸோ அந்த மாதிரி நிறைய எனக்கும் ட்ராபேக்ஸ் இருக்குது சார். குவாலிட்டி வைஸ் அவங்க ரொம்பவே போராக இருக்காங்க. ஓகே, இப்போ நான் பார்க்கும்போது பார்த்தா ஒரு ஹெட் ரெஸ்ட் மட்டும் வேறு கலரில் இருக்குது, மீதி எல்லாம் வேறு கலரில் இருக்குது. தனியாக உள்ளே போகும்போது சொல்கிறேன் சார். ஓகே, கிரேட். ஸோ அப்போது மிச்சப்படி டெலிவரி அப்போது புது கார்லேயே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததா? டெலிவரி அப்போ எனக்கு ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை சார். வண்டி வந்து மெக்கானிக்கலாக எந்த ஒரு ப்ராப்ளமும் எனக்கு கொடுக்கல. பட் ஒன்லி திங் என்னென்னா சர்வீஸ் சென்டர் இல்லாட்டா அந்த டெலிவரி கொடுக்குற கேண்டிடேட் வந்து ஒரு டாப் எண்ட் போகும்போது இதோட ஃபீச்சர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் கஸ்டமரை வண்டியை வெளியில் எடுத்துகிட்டு போகணும். அவங்க அதில் நல்ல நேரம் முடிஞ்சிச்சு, சீக்கிரம் கிளம்புங்க, டைம் ஆயிடுச்சு, எதுவாக இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ ஒரு பேசிக் ஃபீச்சர்ஸ் நமக்கு தெரியாமல் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப பேசிக் வேரியண்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு இருக்கலே டாப் வேரியண்ட் போகும்போது இதில் இருக்கிற சின்ன சின்ன ஃபங்க்ஷனாலிட்டி ஒரு கஸ்டமர் கைட் பண்ணி தான் அவங்க வெளியில் அனுப்பணும். அது கூட பண்ணாமல் இருக்கிறது எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்டரி இல்லாமல் இருந்துச்சு. அதை நான் உங்களுக்கு ஹைலைட்டே பண்ணி நான் காமிச்சேன். ஓகே, அப்போ நீங்கள் சொன்ன வரைக்கும் பார்க்கும்போது அந்த டீலர்ஷிப்பில் தான் வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குங்க. ரொம்பவே இஷ்யூ இருக்குது சார், ரொம்பவே. பட் பிராண்ட் வைஸ் நம்ம பார்க்கும்போது நம்ம பெருசாக நோட்டீஸபிளாக பெரிய பிரச்சனை வந்து எதுவும் இல்லை. காரில் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி பெருசாக டிஃபெக்ட் பெரிய இஷ்யூ இல்லை அப்படிங்கிறதா உங்களோட பாயிண்ட் இல்லையா? மிஷினரியாக பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ரன்னிங் வைஸ் எந்த ஒரு இஷ்யூ இருக்காது சார். அது போயிட்டே இருக்கும், ப்ராப்ளம் இல்லை. பட் டெக்னாலஜி கொஞ்சம் இன்கார்பரேட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற ஆடியன்ஸை கேட்ச் பண்ணும்போது அங்கே மிஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கே ட்ரைனிங் கொடுக்காம வண்டியை வந்து டெலிவரி பண்ண வைக்கிறாங்க. சேல்ஸும் அதிகமாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு நாலேஜ் இல்லாதனால கஸ்டமரை வந்து சஸ்டெயின் பண்ணிக்க முடியல. அதனால் அவங்களோட பிராண்டே வந்து இம்பாக்ட் ஆகிற மாதிரி என்ன பர்சனல் சஜஷன்ஸாக இருக்கும். இப்போ நம்ம உள்ளே வந்து உட்காந்துருக்கோம். ஸோ இந்த மிடில் ரோவோட கம்ஃபர்ட், இப்போ நம்ம 2 பேர் கிட்டத்தட்ட நல்ல ஒரு வெல் பில்டட் ஆல்து தான், நடுவில் நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்து எனக்கு தெரியுது. பட் உங்கள் ஃபேமிலியோட ஃபீட்பேக்கு இந்த மிடில் ரோ வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க?
ஓகே, ஸோ ஃபேமிலியாக போகும்போது இது வந்து பெஞ்ச் சீட்டே இருந்தாலும் கம்ஃபர்ட் வைஸ் காம்ப்ரமைஸ் இல்லாத மாதிரி தான் இருக்குது. இதில் 6 சீட்டர் வேரியண்ட்டும் இருக்குது, அதாவது டிரைவர் சீட் மாதிரியே பின்னாடியே இருக்கும், ஆனால் மிடில் யாரும் உட்கார முடியாது. ஸோ எனக்கு கிட்ஸு ஃபேமிலி கொஞ்சம் 3 பேர் வரனால நான் இன்னொரு பெஞ்ச் சீட்டாக இருந்தாலும் ஓகேன்னு. பட் ஆனால் கம்ஃபர்ட்டோ இல்லாட்டினா கால் இடிக்கிற மாதிரியோ எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டோ நம்மள மாதிரி ஹைட்டான ஆளுங்களும் சரி இல்லை மாடரேட்டான ஆளுங்களுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ப்ளஸ் நடுவில் உட்காரவங்களுக்கும் இந்த கால் இங்கே கொஞ்சம் லைட்டாக அந்த பெண்ட் இருக்கிற மாதிரி இருக்குல்ல, ஹைட் தூக்குன மாதிரி, அது பெரிய இம்பாக்ட். ஏன்னா காலை கொஞ்சம் தள்ளி தான் வைக்கிறனால இந்த 2 எண்டில் வைக்கிறனால அவங்களுக்கும் ஒரு ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கம்ஃபர்ட் வைஸ் ஓகே. ஓகே ரைட். இப்போ இந்த கேப்டன் சீட்டுங்கிறது உங்களுக்கு இதே வேரியண்ட்லேயே கேப்டன் சீட்டும் ஒரு ஆப்ஷனாக கிடைக்கும். ஆமாம். ஓகே, ஸோ பட்ஜெட் வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும்? பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு 80K கிட்ட அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி போகும்போது வென்டிலேட்டர் சீட் அது மாதிரி வரும். ஓகே, இதில் தான் அந்த மாதிரி கிடையாது உங்களுக்கு. அதனால் நார்மல் பெஞ்ச் சீட் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த லெக் ரூம் அப்படின்னு பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருக்கு, இது வந்து நம்மளால மூவே பண்ண முடியும்னு நினைக்கிறேன். மூவ் பண்ண முடியும். ஆமாம் சார், நம்மளால இவ்வளோ பேக்கோ இல்லை ஃப்ரண்ட்டோ வர முடியும், பண்ண முடியுது. ஸோ அப்போ அந்த லெக் ரூம் வந்து எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கு? நல்லா இருக்கும் சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் ஷார்ட்டான ஆள் வராங்க, பின்னாடி கொஞ்சம் பெரிய ஆள் போகிறாங்க அப்படின்னா அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ சவுண்ட் அவ்வளோ பார்க்குற வரைக்கும் ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ அதனால் அந்த காம்ப்ரமைஸ் வந்து பேசஞ்சருக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் மாற்றிக்க முடியும் இல்லையா, அது பெட்டராக இருக்குது. ஸோ ஏசியோட த்ரோ இந்த மிடில் ரோக்கு இப்போ எனக்கு ஃப்ரண்ட்ல இருந்து நல்ல ஒரு த்ரோ வந்து தெரியுது. பட் இங்கே நமக்கு பி பில்லரில் நமக்கு ஒரு ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. இதோட த்ரோ எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபைன். ஃப்ரண்ட்டு ரியர் இது ரெண்டும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் சார். ஆனால் ரியரில் ரொம்ப சொதப்பிட்டாங்க. என்னென்னா சுத்தமாக வராது. அதாவது ஒரு ஃபேன் ஸ்பீடு ஒரு 4ல் நீங்கள் வைக்கிறீங்கன்னா கூட இங்கே ஒரு 1 ஸ்பீடில் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு காற்றே வரும். ஒன்றுமே தெரியாது வருதா இல்லைன்னு. கிட்ட வச்சா லைட்டாக ஒரு சின்ன கூலிங் தெரியும். அதனால் இது நான் சர்வீஸ் சென்டரில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணேன். நாங்கள் செக் பண்ணிட்டோம், ரெக்டிஃபை பண்ணிட்டோன்றாங்க. யாருக்கும் ரெக்டிஃபை பண்ணல. நான் நிறைய டாடா சஃபாரி குரூப்பில் இருக்கேன், எல்லாருக்கும் இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து மாறாதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஃபைன். இப்போது இந்த வெஹிக்கிள் வந்து நீங்கள் டெலிவரி அப்படின்னு எடுக்கும்போது கண்டிப்பாக பிடிஏ அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணியிருப்பீங்க. அப்படி பண்ணும்போது இந்த வெஹிக்கிளில் ஏதாவது ஒரு டிஃபெக்ட்ஸ் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணீங்களா? நியூ கார்ஸில் சாஃப்ட்வேர் பக்காக இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள். ஓகே சார், டெலிவரிக்கு நான் கேட்டேன். நான் இந்த சர்வீஸ் மேன்ட்டு கேட்டிருந்தேன். நான் 1 டே பிஃபோர் வந்து நான் செக் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு. அவங்க சொன்னாங்கன்னா சார் 1 டே பிஃபோர் தான் க்ளீனிங் எல்லாமே இருக்கும் சார், நீங்கள் ஒரே பண்ண வேணாம், வில் டேக் கேர் ஆஃப் கம்ப்ளீட் என்டையர் திங்ஸ் அப்படின்ட்டாங்க. நல்லா கான்ஃபிடென்ட்டாக பேசினாலும் சரி ஓகே அப்படின்ட்டேன். டெலிவரி அன்றைக்கின்னு பார்க்கும்போது அந்த கேக் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே நல்லா கிளியராக பண்ணிவிட்டு ஒரு நல்ல நேரம் முடியுது அப்படின்ட்டு அவங்க பெருசாக எனக்கு கைட் பண்ணலை, டைமும் கொடுக்கல. சரி டைம் முடிகிற மாதிரி இருக்குது, 5:30 ஆயிடுச்சு, நீங்கள் கிளம்புங்க, நாளைக்கு நான் வீட்டுக்கே வந்து ஃபுல்லாக கைட் பண்ணிடுறேன். நாங்கள் பார்த்த வரைக்கும் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியலன்ட்டு நான் வண்டி எடுத்து கிளம்பிட்டேன். எனக்கு என்ன ஒரு பெரிய ட்ராபேக்காக நான் ஃபீல் பண்ணுறேன்னா, ஒரு பேசிக் லெவல் ஆஃப் இந்த இன்ஃபோடைன்மெண்ட்டோ ஒரு சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸை சொல்லி கொடுத்துட்டு கஸ்டமர் வண்டி எடுக்க விட்டுருக்கணும். அது மாதிரி எடுக்க வைக்கல. நம்ம கொஞ்சம் டிரைவிங் ஓரளவுக்கு பண்ணனால மேனேஜ் பண்ணி வந்துட்டு. பட் என்னென்னா ஒரு லெஃப்ட் திரும்பி நான் வெளியில் வரும்போது அந்த மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் ரொம்ப கீழே இருந்துச்சு. அதை மாற்றுறதுக்கே கொஞ்சம் நேரம் கேட்லேயே இப்படி நின்று அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து என்ன சார்னு கேட்டு அதை நான் மாற்றினேன். அது ஒரு பெரிய ட்ராபேக். செகண்டு, இந்த ஹெட் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். விச் மீன்ஸ் இது வண்டி வாங்கும்போது இந்த ஹெட் ரெஸ்ட்டே வந்து அவங்க கொடுக்கல, மிஸ் ஆகிருக்கு. நான் எப்போ பார்த்தேன் அப்படின்னா டெலிவரி ஆகி செகண்ட் டே அந்த இந்த சன் கிளாஸ் மாதிரி தான் ஓட்டலாம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா கவரையும் ஓப்பன் பண்ணுறேன். அப்போ தான் பார்க்குறேன் இங்கே மிஸ் ஆகுதுன்ட்டு. நான் நினச்சேன் இதே கீழே இருக்கும் இல்லாட்டி இங்கே சைடில் இன்சர்ட் பண்ணியிருப்பாங்கன்ட்டு ஃபுல்லாக தெரியும், கிடைக்கல. சர்வீஸ் பர்சன் ஃபோன் பண்ணால் அவங்க கண்டிப்பாக இருக்கும் சார்ன்ட்டு அவங்களே வந்து செக் பண்ணும்போது ஆமாம் சார் மிஸ் ஆகிருக்கு, ஒரு 1 வீக் டைம் கொடுங்க, ஆர்டர் பண்ணி வந்து நானே மாட்டி கொடுத்துறேன். நாங்கள் வண்டி February 18th டெலிவரி ஆச்சு. இப்போ 3 months கிட்ட கம்ப்ளீட்டு. இப்போ வரைக்கும் அது வரல. ஒரு டைமில் நான் ப்ராப்ளம் போயிட்டு நான் கேட்கும்போது ரொம்ப சத்தம் போடுறேன் அப்படின்ட்டு அங்கே இருக்கிற டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள் இருக்குல்ல, டாப் அண்ட் வெஹிக்கிள், அதில் இருக்கிற இந்த ஹெட் ரெஸ்ட் மட்டும் எடுத்துகிட்டு டைமிங் இதை வச்சுக்கோங்க, ப்ராப்ளம் பெருசாக வேணாம், வந்ததுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் நான் கொடுத்துறேன்னாங்க. அது நல்லா இருக்குன்னு எடுத்து நான் டிரைவர் சீட்டில் நான் போட்டிருக்கேன் இப்போதைக்கு. ஓகே, அதுதான் வந்து கலர் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரில் இது மட்டும் ஒயிட் கலர். ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை மேபி ஷோரூமில் இம்ப்ரூவ் கண்டிப்பாக பண்ணிடுறேன். கஸ்டமருக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு வண்டி எடுக்க வைக்கணும். ஓகே, நீங்கள் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து கொடுத்து முடிச்சிருக்கீங்க. அந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? நீங்கள் ப்ராப்ளம்னு ஏதாவது சொல்லி அவங்க கரெக்ட் பண்ணி கொடுத்தாங்களா? சர்வீஸ் சென்டரில் என்ன சொன்னாலும் அப்படியே சார் ஓகே சார் ரெக்டிஃபை பண்ணுறேன் நாங்கள். ஆனால் என்ன கம்ப்ளைண்ட்டு அதை ஓப்பன் பண்ணி கூட பார்க்க தெரியாத மாதிரி இருக்காங்க. ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் இருக்குது, நான் வெளியில் பார்த்து ஒரு குரூப்லேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அப்டேட் பண்ணுங்கன்ற அவங்க சொல்கிறாங்க இதுக்கு அப்டேட்டே வரல அப்படின்றாங்க. நான் வெர்ஷன் நம்பர் சொல்லி அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் காமிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க பண்ணி கொடுக்குறேன்றான். இந்த மாதிரி எனக்கு சர்வீஸ் ரொம்பவே பின்னாடி இருக்காங்க. நான் எனக்கு தெரிஞ்சு தான் எடுத்தேன், பட்
இவ்வளோ பின்னாடி இருப்பாங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. ஸோ ஓகே. அப்டேட் பண்ணிடுறேன். மிச்சபடி மெக்கானிக்கல் சர்வீஸ் பண்ண விஷயங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததா? ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. சர்வீஸ்க்கு அப்புறம் வண்டி ஸ்மூத்னஸ் ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கியர்லேருந்து செகண்ட் கியர் போகும்போது ஆஃப் ஆகும். அந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணேன். கம்பேரிட்டிவ்லி எனக்கு கொஞ்சம் பெட்டர்மெண்ட் ஆக்குனாங்க. அது பண்ணாங்களான்னு தெரியல, பட் ஆனால் லிட்ரலி ஐ கேன் ஃபீல் சம் டிஃப்ரென்ஸ். அந்த ஆயில் சேஞ்சாக இருக்கட்டும், ஒரு வைப்ரேஷன் கண்ட்ரோல், அது எல்லாமே அவங்க இறங்கி பார்க்குறாங்க. ஒன்லி த திங் இஸ் அவங்களுக்கு நாலேஜ் லேக் இருக்குது. ஓகே. மிச்சப்படி எல்லாமே கரெக்டாக சூப்பர். இருக்குது. இப்போ இந்த சன்ரூஃப் அப்படிங்கிறது ஒரு பெனாரமிக் சன்ரூஃப்ங்கிறது இப்போ ஒரு ட்ரெண்டாகவே இருக்கு. ஆமாம். இந்த சன்ரூஃபோட யூசேஜ் பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஃபோர்டு ஃபிகர் ஆஸ்பயர் யூஸ் பண்ணேன். அதில் வந்து சன்ரூஃப்லாம் கிடையாது. ஸோ எனக்கு பொண்ணு ஒரு 3 வயசு இருக்கா. அந்த பொண்ணு நாங்கள் வெளியில் போகும்போது யாராவது சன்ரூஃபில் நிற்கும் போது பொண்ணு பார்க்கறது போது ஓகே நம்ம பொண்ணுக்கு இந்த மாதிரி பண்ணணுன்ட்டு ஒரு ஆசையில் தான் நாங்கள் வாங்கினோம். இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் பெருசாக எனக்கு தெரியாது, பட் ஒரு ரொம்ப ஹை ஸ்பீடில் போகும்போது நிற்க வைக்கக்கூடாது மட்டும் எனக்கு தெரியாது. அதனால் நான் அலோவ் பண்ண மாட்டேன். இங்கே ஒரு பீச் கிட்ட போகிறோம், ரொம்ப ஒரு 20-15 கிலோமீட்டர் ஸ்பீடுக்குள்ளே போகிறேன்னா அப்போ மட்டும் நான் நிற்க சொல்லுவேன். மிச்சப்படி வெறும் இந்த கிளாஸ் வியூ பண்ணுறப்ப இருக்கலே ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அது ஒரு 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 ரொம்ப லக்ஸரி ஃபீல் நமக்கு கண்டிப்பாகவே கொடுக்குது இந்த செக்மெண்ட்டில். இத்தனைக்கு இனோவா இருக்குது. இது மாதிரி நிறைய வேரியன்ட் நான் பார்க்கும்போது ஈவன் ஸ்கார்பியனில் கூட பெனாரமிக் சன்ரூஃப் கிடையாது. ஸோ அதனால் நம்மளோட லக்ஸரி ஃபீல் கொஞ்சம் மேலோங்கி இருக்கிற மாதிரி இருக்குது. ப்ளஸ் இதில் இப்போ வரைக்கும் எனக்கு சர்வீஸ்னு ஒன்று பெருசாக இம்பேக்ட். ஓகே. இந்த சன்ரூஃப்னால ஸ்பெஷலாக ஏதாவது மெயின்டெனன்ஸ் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உங்களுக்கு நீங்கள் ஃபீல் பண்ண வரைக்கும்? ஜென்ரலாகவே காரணமே நம்ம எதுவும் கல்லுகில் படாத மாதிரி தான் நம்ம வச்சுருப்போம். ஸோ வீட்டில் கொஞ்சம் கவர்ட் பார்க்கிங் இருக்கனால மேலேருந்து பொருள் விழுந்துரும்ன்ற அந்த ஃபியர்னஸ் எனக்கு இப்போதைக்கு இல்லை. பட் ஈவன் தோ துடைக்கும் போது அது நம்ம சன்ரூஃப் இருக்கனால இன்னும் கொஞ்சம் ஏறி பார்த்து துடைக்கணுன்ற கான்ஷியஸ்னஸ் இருக்குது. நான் சில வீடியோலாம் பார்த்துருக்கேன், பெரிய ஃபால்ஸ் ஃப்ளோவில் இருக்கும்போது கார் நிற்க வைக்கக்கூடாது அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. இன்னும் அந்த மாதிரி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. இதில் எனக்கு இப்போ வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல. பெரிய மெயின்டெனன்ஸ் டிஃப்ரென்ஸ் நான் பார்க்கல. ஓகே. அப்புறம் இப்போ நம்ம ஒரு டிரைவ் போயிட்டு இருக்கோம். இந்த சஃபாரியோட டிரைவபிலிட்டி, இது இன்ஜின் பற்றி நம்ம ஏற்கனவே கீழே நம்ம பேசியிருந்தோம். ஸோ நீங்கள் டிரைவ் பண்ணும்போது இந்த சிட்டிக்கும் சரி ஹைவேக்கும் சரி அந்த இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே, இப்போ சிட்டிக்குள்ளே டிராஃபிக்கில் ஓட்டும் போது ஃபைன் தான் ஓரளவுக்கு ஓகே. பட் ஆனால் ஏதாவது ஒரு சிக்னலில் வெயிட் பண்ணுறோம், சிக்னல்ல இருந்து டக்கு நம்ம எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா, சின்ஸ் இட் இஸ் அ மேனுவல் வெர்ஷன்னால சில டைம் அந்த ஆஃப் ஆகுறது, அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஜர்க் இருக்கு சார். அதனால ஃபர்ஸ்ட் கியர் கொடுத்த ஆர்பிஎம் வந்து சஃபிஷியண்டா இல்லை. அதை மீறி நம்ம ஆக்சிலரேட் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா ரொம்ப இன்ஜினுக்கான லோடு அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் ஆகுறதுனால பார்த்து ரொம்ப கான்ஷியஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். ஸோ ஆனால் மிச்சப்படி இந்த ஹைவேஸ் இந்த மாதிரி நம்ம போகும்போது இதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். லைக் அப்படி போகிறதே தெரியாது, நல்லா அந்த இன்ஜினோட பவர் நம்மளால ஃபீல் பண்ணணும். ஓகே. இப்போ இந்த கியர் வந்து நீங்கள் மேனுவல் கியர் பாக்ஸ் தான். இப்போ கிளட்ச் வந்து ரொம்ப ஹார்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? டெஃபினட்டாக இது வந்து மஹேந்திராவோ இல்லை நான் இது ப்ரீவியஸாக யூஸ் பண்ண ஆஸ்பயர் இருக்கு இல்லையா, அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஹார்டாக இருக்குது. ஓகே. இது உண்மையை சொல்லணும்னா நீங்கள் கேட்கலாம் ஏன் எடுத்துன்னு கேட்கலாம். பட் ஆனால் டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கிடையாது. டாடா சஃபாரினா ஆட்டோமேட்டிக் தான் சார் இருக்கும். மிஞ்சி போனால் கொஞ்சம் எல்லாம் நல்லா இருக்கும் சார் அப்படின்றவாங்க. நம்ம என்ன தாட் ப்ராசஸ் 10 இயர்ஸாக ஒரு மேனுவல் ஓட்டும் போது ஓரளவு ப்ரிடிக்ட் பண்ண முடியும் இந்த அளவுக்கு இருக்கும். அதுவும் சஃபாரினா இன்னும் கொஞ்சம் ஒரு என்ரிச்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நம்பி நம்ம வாங்குவோம். ஆனால் டெஃபினட்டாக அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஹார்டாக இருக்குது. பட் டு பி ஃப்ராங்க் ஒரு 1 month 1.5 months ஆச்சு எனக்கு அடாப்ட் பண்ணுறது. ஓகே. இப்போ இந்த ஸ்டேரிங்கோட ஸ்டெபிலிட்டி அண்ட் கான்ஃபிடென்ட் நம்ம சொல்லுவோம். அந்த ஃபீட்பேக்ங்கிற விஷயம் நீங்கள் கட் பண்ணி ஓட்டும் போதும் சரி, யூ டர்ன் எடுக்கும் போதும் சரி, அந்த ஃபீட்பேக் எப்படி இருக்கு? நான் வெளியிலேயே உங்கள்கிட்ட கேட்ட கொஸ்டின் தான். இது வந்து ஒரு ஹை ஸ்பீட்ல எல்லாம் போகும்போது இந்த ஸ்டேரிங் ஏதோ ஒரு பக்கம் இழுத்துட்டு போறதோ இல்ல ஒரு மாதிரி ஃப்ளோட்டிங் ஃபீல், ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டா இல்ல, அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது பிரச்சனை நீங்க ஃபேஸ் பண்றீங்களா? கிடையாது. லைக் நீங்கள் சொல்கிறது கம்ப்ளைண்ட்ஸ் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வேரியண்ட்டில் பார்த்துருக்கேன். அதாவது 2023 மாடலில் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் வந்து ஹைட்ராலிக் லெவன்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும். எப்படி கிளச்சு ஹார்டாக இருக்குன்னீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும். இப்போ இபிஎஸ் எலக்ட்ரிக் சென்சார் மாதிரி யூஸ் பண்ணி கொஞ்சம் அந்த ஸ்டேரிங் வந்து ஈஸியராக ஆக்குறனால அந்த அக்யூரசி கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் டீவியேஷன் இருந்தாலும் இதில் கரெக்ட் பண்ணிக்க முடியுது கம்பேரிட்டிவ்லி. ஸோ இது ஒரு அவங்க பண்ண பெரிய ஃபேஸ் லிஃப்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இது சொல்லுவேன் ஸ்டேரிங் அப்படின்னு சொல்லலாம். கை எடுத்தால் கூட பர்ஃபெக்டாக சென்டர் லைனில் தான் நீங்கள் போகிறது ஃபீல் பண்ணுங்க. ஓகே. இப்போ இந்த சஸ்பென்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நான் ஓட்டின வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல சாஃப்டாகவே இருக்கிற ஒரு ஃபீல் தான் இருக்கு. உங்களுக்கு எப்படி இதோட கம்ஃபர்ட் இருக்கு சிட்டிக்குள்ளேயும் சரி ஹைவேலையும் சரி? ஓகே, சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் 700 இந்த நிறைய வண்டி கம்பேர் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக சொல்கிறேன் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது. ப்ளஸ் பெரிய மேடும் பள்ளமாக பெரிய டம்ப் இருந்தால் கூட கீழே பேஸ்லேயோ இல்லை அந்த ஷாக் அப்சர்வரில்
இந்த கடக்குன்னு சவுண்டு நான் கேட்டிருக்கேன் நான். அந்த மாதிரி ஒரு நாய்ஸ் நான் இதில் நான் சுத்தமாக நான் பார்க்கவே இல்லை. ஸோ அந்த பெர்ஸ்பெக்ஷனில் அதர் டு கம்பேர் டு அதர் வெஹிக்கல் சஃபாரியோட சஸ்பென்ஷன் ரொம்பவே ஃபார் பெட்டர், ரொம்ப நல்லாவே இருக்கு. ஓகே, சூப்பர். இப்போ இந்த மேனுவரபிலிட்டி, அதாவது சிட்டிக்குள்ள இவ்வளோ பெரிய காரு அப்படி வளைச்சி எடுத்துட்டு போறதுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கு? சிட்டிக்குள்ள கொஞ்சம் டிஃபிகல்ட் தாங்க. ஏன்னா டக்குன்னு நம்ம ஓவர்டேக் பண்ண முடியாது, சின்ன இடமா இருக்கும், அதுக்காகவே பின்னாடி வெயிட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அது மேனுவல் வேரியன்ட் வேற, கிளச் வேற ஹார்டரா இருக்கிறதுனால ஏன் தான் எடுத்தோமோன்னு ஆயிடுச்சு எனக்கு. ஒரு 1.5 மாசத்துக்கு தப்பு பண்ணிட்டோமோன்ற மாதிரி தான் இருக்கு. பிளஸ் நடுவில் ஆஃப் ஆகிற கம்ப்ளைண்ட்ஸ் வேற இருக்கிறதுனால அந்த இது நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் போக போக பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. இப்போ நான் ஒரு ஃபோர்டில் வந்து ஆஸ்பெரி ஓட்டுறதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். எப்படி இருந்தாலும் ஓரளவுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். நான் ரொம்ப குட்டி காரை ஓட்டிட்டு ரொம்ப பெருசாக எடுத்தா நீங்கள் சொன்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் எனக்கு பர்சனலாக தெரியும். பட் கம்பேரிட்டிவ்லி நல்ல பெட்டர் மேனுவரபிலிட்டி நல்லதா இருக்கு எனக்கு. ஓகே தான். ஓகே, இந்த காரை கண்டிப்பா நீங்க நைட்ல டிரைவ் பண்ணிருப்பீங்க. இதோட ஹெட்லைட்டோட த்ரோ வந்து எந்த அளவுக்கு? சுத்தமா பத்தல. அதாவது சிட்டிக்குள்ள ஓகே, ஆனால் ஹைவேஸ்ன்னு போகும்போது இப்போ ஆப்போசிட்டில் ஒரு ஹை பீமில் வராங்க அப்படின்னா நம்ம லைட் இருக்குன்னாவே தெரியல. அவங்க லைட்டில் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். தப்பி தவிர அவங்க லைட்டை பார்த்தா கூட நமக்கு ஒரு இங்கே ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ அதனால் ஃபேஸ் லிஃப்ட்டுக்குன்னு கொடுத்த லைட்டிங் பெர்ஸ்பெக்ஷன் ரொம்பவே நல்லா இல்லை. இப்போ லுக் வைஸ் நல்லா இருக்கு. அதாவது அவங்களோட எல்இடி லேம்ப் வந்து நல்லா இருக்கு. பவர்ஃபுல்னு பார்க்கும்போது கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கு. ஓகே, ஸோ இதில் இருக்கிற கொடுத்த ஃபீச்சர்ஸ் நம்ம சொல்றோம், இன்ஃபோடெயின்மெண்டா இருக்கலாம், இந்த கிளஸ்டரா இருக்கலாம், இங்க கொடுத்த டச் சென்சிட்டிவ்ல இருக்கிற விஷயங்களா இருக்கலாம், ஏசியோட கண்ட்ரோல்ஸ், டோர் லாக் எல்லாமே. இந்த ஃபீச்சர்ல ஏதாவது ஃபிளாஸ் இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? எல்லாமே ஃபிளாலெஸ்ஸா ஒர்க் ஆகுதா? இல்லைங்க, கண்டிப்பாக ஃப்ளாஸ் இருக்குது. அதாவது இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் வந்து இந்த ஹார்மன் சிஸ்டம் நினைக்கிறேன். ஸோ இது வந்து அட்வென்ச்சர் ப்ளஸ்னால ஒரு 10 inch டிஸ்பிளே. இது இதுக்கு அடுத்த வேரியன்ட் அக்காம்ப்ளிஷ்டுன்னு ஒன்று இருக்குது. இதை விட மெல்லிஸ் ஸ்க்ரீனாக இருக்கும், கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே இருக்கும். ஸோ இது 2 வேரியண்ட்டுக்கும் பார்த்ததில்ல டச் வந்து சில டைம் வந்து லாக் ஆயிடுது. அதாவது டச் சென்சிட்டிவிட்டி ஒர்க் ஆகாமல் போகுது. திடீர்னு அப்படி பிளாங்க் ஆயிடுது. இப்போ நம்ம மேப் போட்டுட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஸ்ட்ரக் ஆகி நிற்குது. அது ரொம்ப இல்லை, ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் 2 அப்டேட் நான் பண்ணதுக்கப்புறம் நான் அந்த ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணலை. ஓகே, முதல்ல இருந்துச்சு. என்ன ஆகும்னா ஆண்ட்ராய்டு கார் பிளே யூஸ் பண்ணும்போதோ மேப் ஓடிட்டே இருக்கும், திடீர்னு ஸ்ட்ரக் ஆகி நிற்கும், பாட்டு பாஸ் பண்ணி எதுவே பண்ண முடியாது, அப்படியே நிற்கும். மொபைலில் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ ரொம்ப ஹெக்டிக்காக இருந்துச்சு. 2 அப்டேட் நான் பண்ணதுக்கப்புறம் அது பண்ணதுக்கப்புறம் ஃபைன் தான். ஆனால் அதில் என்ன அப்டேட்டில் நான் என்ன ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா, இங்கே இருந்துட்டு ரியர் ஏசியை ஃபஸ்ட்டு கார் வாங்கும்போது கண்ட்ரோல் பண்ண முடியும், அதாவது ஆன் ஆஃப் இங்கேருந்து பண்ணிக்க முடியும். ஆனால் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஆன் ஆஃப் பண்ண முடியல. ஸோ என்ஹான்ஸ்மெண்ட் ஆயிருக்கணும், பட் ஆனால் தேவையான ஃபீச்சர்ஸை டீக்ரேட் பண்ணுற மாதிரி பண்ணது கொஞ்சம் பெரிய ட்ராபேக்காக இருக்குது. ஓகே, ஃபைன். இப்போ நீங்கள் க்ளோஸ் டு 28 lakhs போட்டு இந்த கார் வாங்கியிருக்கீங்க. இப்போ 28 லட்ச ரூபாய்க்கு இந்த காரில் ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் கண்டிப்பாக இருந்திருக்கணும், ஆனால் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லணும்னா என்னென்ன சொல்லலாம்? ஃபஸ்ட்டு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது வந்து வென்டிலேட்டர் சீட்ஸ் அவங்க கொடுத்துருக்கணும்னு நான் பார்க்குறேன். ஏன்னா அதுக்கும் மிஞ்சி பிற ஒரு 2 lakhs தான் டிஃப்ரென்சியேஷன். அவங்க அதில் அடாஸ் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த வேரியண்ட்டுக்கு தாராளமாக வென்டிலேட்டர் சீட்ஸு டிரைவர் அண்ட் கோ டிரைவர் அவங்க தாராளமாக கொடுத்துருக்கலான்றதை பார்த்தேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போ இந்த டச் சிஸ்டம்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து இதுக்கும் அக்கம்ப்ளிஷ்டுக்கும் ஒரு சைஸ் வைஸ் தான் கொஞ்சம் டிஃப்ரென்சியேஷன். மிச்சப்படி லுக் அண்ட் ஃபீல் எல்லாமே சேம் தான். ஆனால் என்ன நான் பார்க்கும்போது அதில் வந்து ஃபங்க்ஷனாலிட்டி கொஞ்சம் இன்னும் அடிஷ்னலாக கொடுத்த மாதிரி இருக்குது. அந்த டச் இன்ஃபோடெயின்மெண்ட் ரிமைன் சேமாக இருந்திருக்கலாம்னு தோணுது. ஸோ மிச்சப்படி ஆல்மோஸ்ட் எல்லாமே எனக்கு அந்த ரேஞ்சில் வந்துடுது, பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. கிரேட். இப்போ இந்த அடாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், இது வந்து உங்களுக்கு டாப் எண்ட்ல கொடுக்குறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ அடாஸோட வேணும்னா நம்ம அதோட பட்ஜெட் வந்து நமக்கு எவ்வளோ வருது? 31 lakhs கிட்ட ஆகும். 31 lakhs. இப்போ இந்த 28 lakhs வேரியண்ட்ல கண்டிப்பாக அடாஸ் கொடுத்துருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த அடாஸால பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, கொடுத்துருக்கணும்ன்ட்டு நான் நினைக்க மாட்டேன். ஸோ டாப் வேரியண்ட் ஒன்று இருக்கிறது 30 lakhsக்கு அது கொடுக்கறது பெட்டரு. நான் வென்டிலேட்டர் சீட்ஸ் மட்டும் இது கொடுத்துருக்கலான்றதை நினைப்பேன். ஆனால் அடாஸ் வந்து எனக்கு இந்தியன் கண்டிஷன் வைஸ் எனக்கு இன்னும் அக்செப்டபுளாக அது ஒர்க் ஆகிருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எல்லா ஸ்டேஷனும் நம்ம சேவ் பண்ண முடியுன்றது இது பண்ண முடியாது. அடாஸ் இருக்குன்னு அந்த கான்ஃபிடென்ட்டில் கொஞ்சம் டிரைவிங் மோடு வேறு மாதிரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நம்ம ரொம்ப நாள் மேனுவலாக வந்து கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக ஓட்டுற ஒரு கேண்டிடேட்னால அந்த அடாஸை பெருசாக நான் டிபெண்ட் நம்புறதில்லை. இப்போ இது டாட்டாவை பொறுத்த வரைக்கும், டாட்டாவோ இல்லை மஹேந்திராவோ, இப்போ ஃப்ரண்ட் சென்சார் நான் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் முன்னாடி போகும்போது ரொம்ப வண்டி கிட்ட வந்துச்சுன்னா பீப் சவுண்ட் அடிக்குது, பட் சில டைம் அடிக்காது. இதே மாதிரி அடாஸும் சில டைமில் திடீர்னு பிரேக் பிடிக்கல, நான் பாட்டுக்கு ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டேன்னா அப்போ என்னோட கான்ஃபிடென்ட் லெவல் அடாஸை நம்பி இருக்கும். ஸோ அதனால் இது கொடுத்துருக்கணும்னு நான் எதிர்பார்க்கல, அதனாலே நான் அந்த வேரியன்ட் நான் போகலை. ஓகே, கிரேட்.
இப்போ மைலேஜ் அப்படிங்கிறது இப்போ இதில் சிட்டிக்குள்ளேயும் சரி ஹைவேலையும் சரி உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது? சிட்டிக்குள்ளனா 10 அந்த மாதிரி தான் கொடுக்குது. ரொம்ப பம்பர் டு பம்பர் டிராஃபிக்னா 8, 9 கூட நான் பார்த்துருக்கேன். அதாவது நான் இப்போ ஃபுல்லாகவே கிளியர் பண்ணிட்டு நான் பார்க்கும்போது ஓடோமீட்டரில் பார்க்கும்போது 8 to 10 கொடுக்கும். காமனாக 9 to 10 பார்த்துட்டு இருக்கேன் நான். ஆனால் ஹைவேன்னு போகும்போது ஓரளவு கொஞ்சம் நல்ல ஒரு 120 அந்த மாதிரிலாம் நீங்கள் போகும்போது 14 to 15 கிட்ட ஒரு அப்ராக்சிமேட்டாக கொடுக்கும். கொஞ்சம் நீங்கள் 80 to 100 நீங்கள் அந்த ரேஞ்சில் போனீங்கன்னா நான் 17 to 18 வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் பெரிய ஸ்பீடு நான் எடுக்கல. 18, 20 எனக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் தான் நான் ஒரு 100 தாண்டி நான் ஓட்டும் போது எனக்கு 14 to 15 அந்த ரேஞ்ச் எனக்கு காமனாக காமிக்குது. ஓகே. இப்போ இதில் ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி இதில் நீங்கள் எவ்வளோ ஸ்பீடு வரைக்கும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்க இந்த வெஹிக்கில்? இதில் நான் ஒரு 145, 150 வரைக்கும் நான் போயிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா அந்த ஸ்பீடு போகிறோன்றது தெரியாமல் இருக்கு. ப்ளஸ் ஸ்டேபிளாக இருக்கு, ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கு. ஸோ பார்த்துட்டு நான் 150 போயிட்டு இருக்கேன். ஒய்ஃப் தூங்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு முடிச்சுட்டு யாரும் தான் இல்லை கொஞ்சம் ஸ்பீடாக தான் போங்க அப்படின்வாங்க. நான் பாட்டை மியூட் பண்ணி கேட்டால் ஓவர் ஸ்பீட் வார்னிங் எனக்கு அடிச்சுட்டு இருக்கும். 150 போயிட்டு இருக்கோன்னு. அப்படியா நான் 40 போயிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்வாங்க. ஸோ இது ப்ளஸ்ஸும் மைனஸும் தான். சில பேருக்கு தெரியாமல் இன்னும் நல்லா ஸ்பீட் எடுப்பாங்க. நான் 150 பெருசா தாண்டதில்லை. ஓகே. இந்த கேபினோட இன்சுலேஷன், இப்போ வெளியில போற வெஹிக்கிளோட இன்சுலேஷன் வந்து எந்த அளவுக்கு இன்சுலேட் பண்ணிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ரோட் நாய்ஸ் அதெல்லாம் உள்ள வருதா? ஓகே, ரோட் நாய்ஸ் பெர்ஸ்பெக்ஷன்ல பெருசா எனக்கு வரல. ஆனா இன்ஜின் சவுண்டு, அந்த ராம்பிங் சவுண்டுன்றது இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் நல்லாவே எனக்கு கேட்குது. ஒரு சவுண்ட், அது காத்தும் இதுவும் சேர்ந்த மாதிரி. பட் இந்த டீசல் வேரியண்ட்டுக்கு இது இருந்தால் தான் நமக்கு அந்த ஃபீலே வரும். ஸோ அதனால ரொம்ப காற்று மாதிரி போனால் ஒரு பேட்டரி வண்டியோ இல்லாட்டினா நமக்கு பெட்ரோல் வேரியண்ட் ஓட்டுற ஃபீல் இருக்கும். எனக்கு இது பிடிச்சிருக்கனால எனக்கு அது யோசிக்கவே இல்லை. திடீர்னு மியூட் போட்டு அந்த சவுண்டை நான் லிசன் பண்ணுவேன். அது உண்மையிலே எனக்கு ஒரு ஃபீல் பிடிக்கும். எனக்கு சூப்பர். இப்போ டாடா இந்த சஃபாரியில் இன்னென்ன விஷயம்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம என்ன சொல்லலாம்? டாடா பொறுத்த வரைக்கும் அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ R&D, அதாவது வண்டியோட புது வேரியண்ட்டோ இல்லாட்டா புது மாடல் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லான்ச் பண்ணுறதுக்கு R&Dயில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதில் ஒரு 20% சர்வீஸ் சென்டரில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் அதெல்லாம் ஆஃபர் பண்ணாங்கன்னா அவங்களோட குவாலிட்டி வைஸ் எங்கேயோ போயிடலாம். ஒரு இஷ்யூ நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த இஷ்யூவை புரிஞ்சுக்க முடியாத நிலமையில இருக்காங்க. அது சில டைம் எனக்கு முதல்ல கோவம் வந்துச்சு, அதுக்கப்புறம் பாவமாக இருக்குது, நான் போய் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு தேவை. மொத்தமே ஒரு 12 வண்டி இருக்கும் டாப் எண்டு. அதில் ஒரு பேசிக்காக ஒரு டாப் எண்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்க போகுதுன்ட்டு ஒரு நாள் போதும். எனக்கு தெரிஞ்சு 1 மந்தில் ஒவ்வொரு ட்ரைனிங் சென்டருக்கும் அந்த ட்ரைனிங் யூனிட் அமைச்சாங்க அப்படின்னா அவங்களோட குவாலிட்டி வைஸும் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். கஸ்டமர் சொல்கிற ஃபீட்பேக்கை புரிஞ்சுக்கிட்டு என்ன மெட்டிகேஷன் பிளான்றதை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி நிறையா இருக்கும். ப்ளஸ் QC அவங்க டெஃபினட்டாக பண்ணியிருக்கணும். QC ஏன் சொல்கிறேன்னா, நான் ஆல்ரெடி நம்மளோட வண்டியில் அந்த சொன்ன ஹெட்ரெஸ்ட் வந்து அவைலபிளாக இல்லை. அதை அவங்க பண்ணி கொடுத்துருக்கணும். ப்ளஸ் பின்னாடி வந்து ஒரு ஸ்க்ரூ டிரைவர் டூல்ஸ் இருக்கும். அந்த ஸ்க்ரூ டிரைவர் மிஸ் ஆகுது. அந்த டூல் நம்ம பெருசாக யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அப்போ அதுவே மிஸ் ஆகும்போது நம்ம கண்ணுக்கு தெரியாத காம்பனன்ட்ஸ் என்ன மிஸ் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. அந்த ட்ரஸ்டபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு 28 lakhs 30 lakhs ஸ்பெண்ட் பண்ணும்போது எதுக்குன்னா பில்டு குவாலிட்டிக்காக கொடுக்குறோம். அந்த பில்டுக்காக மட்டும் கிடையாது. ஸோ டாட்டா நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட் கொடுப்பாங்கன்ட்டு ஏதாவது ஒன்று மிஸ் ஆகும்னா அப்போ அந்த வேல்யூவே இல்லாமல் போகிற மாதிரி இருக்குது. அதை அவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ டாட்டா அப்படிங்கிற ஒரு பிராண்டுக்கு ஒரு கஸ்டமர் உள்ளே வராரு, ஒரு யூசர் வந்து கார் வாங்கணும் உள்ளே வராருன்னா என்ன எதிர்பார்க்கலாம், என்ன எதிர்பார்க்கக்கூடாது? நீங்கள் டாட்டா வந்து சஃபாரின்னு மீன் பண்ணி கேட்கல, ஜென்ரலாக டாட்டாங்கிற பிராண்ட். டாட்டா பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வண்டி வாங்குறீங்கன்னா ஒரு லாட்ரி சீட் வாங்குற மாதிரி தான். ஓகே. வாங்கிட்டீங்கன்னா லக்கு இருந்தால் செம்ம வண்டி வந்துடும், பிரச்சனையே வராது. பிரச்சனை வராத வரைக்கும் உங்கள் வண்டி நீங்கள் தான் பெஸ்ட்டு வேரியண்ட்டுன்ற மாதிரி வச்சுருப்பீங்க. ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை நீங்கள் ஒரு இன்ஃபோர்டைன்மெண்ட்டோ இல்லாட்டினா ஒரு மிஷினரி இல்லாத ஒரு பார்ட்டில் ஏதாவது இஷ்யூ அப்படின்னா அது ஏன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சர்வீஸ் சென்டருக்கு புரியாத நிலைமையில் இருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சாமியை கும்பிட்டு வாங்குறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகே. இப்போ இந்த சஃபாரி அப்படிங்கிற இந்த காரு, ஓகே, இன்கேஸ் நம்மளோட வியூவர்ஸ் யாராவது ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு வாங்கலாமா வேணாமா அப்படின்னு டயலமாவில் இருக்காங்க அப்படின்னா உங்களோட ரெக்கமெண்டேஷன் என்னவா இருக்கும்? யாருக்கு இந்த கார் செட் ஆகும், யாருக்கு செட் ஆகாது? சார் அதுக்கு தான் சார் இந்த வீடியோவே நான் பேசணுன்னு வந்தேன். நான் தயவு செஞ்சு யாராவது சஃபாரி வாங்கணும்னு பிளான் போட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். நல்ல வண்டி, கம்ஃபர்ட் வைஸ் நீங்கள் ரொம்ப லிமிட்டடாக தான் கார்ஸ் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். அதில் இது நல்ல காம்படிட்டிவ் செக்மெண்ட்டாக இருக்குது. ஆனால் வாங்குனீங்கன்னா மேனுவல் வாங்கவே கூடாது. மேனுவல் இந்த செக்மெண்ட்டுக்கு ஃபெயிலியர் தான் இருக்கும். இவ்வளோ வருஷமாக நான் ஓட்டிட்டேன், இதுக்கப்புறம் ஓட்ட மாட்டேன், உனக்கு ஓட்ட தெரியல அப்படின்னு நிறைய பேர் நானே சொல்லியிருக்கேன். ஆனால் ஓட்டும் போது தான் தெரியுது அதோட கம்ஃபர்டபிலிட்டி, இவங்களோட ஃபங்க்ஷன் அதை க்ரியேட் பண்ணது ஏதோ ஒரு மிஸ்மேட்ச் இருக்கும்னு தோணுது.
ஆனால் ஆட்டோமேட்டிக்கில் இந்த அளவுக்கு ப்ராப்ளம் வராத மாதிரி இருக்குது. அட் த சேம் டைம் ஆட்டோமேட்டிக்கில் மைலேஜும் இதை விட பெட்டராக கொடுத்து நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ அதனால் வாங்கினீங்கன்னா QC, அதாவது நாளைக்கு டெலிவரினா ஒரு நாள் முன்னாடி அவங்க நாங்கள் பார்த்துட்டு அதை பண்ணிட்டோன்னு நம்பாமல் நீங்கள் போயிட்டு ஃபுல்லாகவே இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு டெலிவரி எடுங்க. டெலிவரி எடுத்துட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட எதுவுமே கேட்க முடியாது. நான் இப்போயே நான் சொல்லிடுறேன், ஆட்டோமேட்டிக் சஃபாரி பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பேசிக் வேரியன்ட் போயிட்டு நீங்கள் வெளியில் இன்ஃபோர்டைன்மெண்ட் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இவங்க கொடுக்குற அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும். ஓகே, இப்போ இந்த சஃபாரிக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா 5க்கு நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க? 5க்கு ஒரு 3 கொடுப்பேன் சார். நான் இந்த 3 வந்து நல்ல ஆவரேஜ்னு நான் கொடுப்பேன். ஏன்னா 3 கொடுத்ததுக்கான மெயின் ரீசன் பில்டு குவாலிட்டி, கம்ஃபர்ட்டு, அந்த ஒரு லக்ஸரி வேரியண்ட், ஒரு பெரிய வண்டி ஓட்டுறதுக்கான ஃபீல் எப்பவுமே இருக்கும். ஒரு சியர்ஃபுல்லாக இருக்கும் சார் உண்மையிலே ஓட்டும் போது. அதனால நான் கண்டிப்பாக அந்த இது கொடுப்பேன். அந்த 2 குறைக்கிறதுக்கான மெயின் காரணம், இஷ்யூ எப்போ வேணாலும் வரலாம், வந்துச்சுன்னா ரெக்டிஃபிகேஷனுக்கு அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியல, அது ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும் அந்த பயத்திலே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ரீசனால் நான் 2 அவாய்ட் பண்ணுறேன். மிச்சப்படி வண்டி வைஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். கிரேட். ஸோ உங்களோட ஹானஸ்டான ஒரு ரிவ்யூ வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இன்கேஸ் சஃபாரி வாங்கணும் இல்லை டாடா பிராண்டில் கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட உங்களோட இன்புட்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஒரு 5 hours எங்களோட ட்ராவல் பண்ணி இந்த எபிசோட் வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இன்கேஸ் உங்களோட காரோட ஒரு ரிவ்யூ ஹானஸ்டாக கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இங்கே கீழே கொடுக்குற மெயில் ஐடியில் எங்களை ரீச் பண்ணுங்கள். நம்ம வந்து ஒரு 2 பேருக்கும் சூட் ஆகிற மாதிரி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தாராளமாக பண்ணலாம். ஸோ இந்த சஃபாரி இன்கேஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த காரை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.